ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் அன்பார்ந்த மனமார்ந்த வணக்கத்தை உங்கள் ஜோதிடர் செல்வன் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ரிஷப ராசி அப்படின்னாலே பழச நீங்கள் மறக்காத ஆள், பழச தேடி போவீங்க. இந்த காலகட்டத்தில் இன்னும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, பழைய வேலையவே மறுபடியும் செய்யணும் அப்படின்ற எண்ணம் எந்நேரம் உங்களுக்கு வந்திருக்கும். பழைய விஷயத்தை தொடங்கலாமா அப்படின்னு இந்நேரம் உங்களுக்குள்ள ஒரு பல சஞ்சலங்கள் வந்திருக்கும். நிச்சயமாக தொடங்கலாம். சில பேருக்கெல்லாம் வேலையே போயிருக்கும், புதுசாக ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த வேலையில் பெருசாக எந்த திருப்தியும் இருக்காது. திடீர்னு உங்களுக்கு பழைய வேலையவே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக அமைந்தால் அமையலாம். அப்படி அமையும் போது கிடைக்கக்கூடிய வாய்ப்பை தயவு செய்து தவற விட்டுடாதீங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தீங்களோ அது சம்பந்தமாகவே இன்னொரு வேலை கூட கிடைக்கலாம். சம்பளம் கூடவும் இருக்கலாம், குறைவாகவும் இருக்கலாம். ஆக மொத்தம் நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ அதையே தான் வரக்கூடிய 4.5 மாதங்களில் பண்ண போகிறீங்க. அதற்கான தொடக்கம் அப்படின்றது இந்த ஜூலை மாதத்துலேயே உங்களுக்கு கண்டிப்பாக ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது விஷயம், உடல் பயிற்சியில் உங்களுக்கே ஒரு ஆர்வம் வந்திருக்கணும். இந்நேரம் பல பேர் உடற்பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். உங்களை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் உறுதியாக வச்சிக்கக்கூடிய ஒரே விஷயம் நீங்கள் செய்யக்கூடிய உடல் பயிற்சி தான். இதை நான் எப்பயோ சொல்லிட்டேன். ஆனால் அதற்கான காலகட்டமெல்லாம் வரணும் இல்லையா? வந்தால் தானே நீங்களும் செய்ய முடியும். ரிஷப ராசியில் இருக்கக்கூடியவர்கள் தினமும் உடல் பயிற்சி செய்வது அப்படின்றது உங்களுடைய ஆயுட்காலத்தையே கூட்டும். மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் நடந்தே தீரும் அன்பர்களே. நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். அந்த வேலையால் உங்களுக்கு மன நிறைவு கிடைக்கும். உங்களுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களின் பழக்க வழக்கங்கள் ரொம்ப அதிகமாக ஆகும். அந்த பழக்க வழக்கத்தால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. இன்னும் சொல்ல போனால், இத்தனை வருஷமாக அவங்க உங்களுக்கு பக்கத்துலேயே தான் இருந்திருப்பாங்க. இது நாள் வரைக்கும் 2 பேரும் முகம் கொடுத்து கூட பேசியிருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த ஜூலை மாதத்தில் அவங்களே உங்களை தேடி வருவாங்க. சொல்லப்போனால் வந்து உங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு கூட போவாங்க. அப்பேற்பட்ட ஒரு பழக்க வழக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். அதன் மூலம் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும். உங்களுக்கு உதவியாகவே இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால், உங்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் கேட்காமையே செய்வாங்க. அப்பேற்பட்ட நல்ல குணம் படைத்தவர்கள் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம். நீங்கள் அவங்கள நம்பி எத்தனை லட்சம் ரூபாய் வேணாலும் கொடுத்துட்டு போகலாம். நிம்மதியாக நீங்கள் அவங்கள நம்பி தூங்கலாம். ரெண்டாவது, ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய கணவர்களுக்கு நான் வேண்டி கேட்டுக்கொள்வது, தயவு செய்து மனைவி கிட்ட விட்டு கொடுத்து போங்க. நீங்கள் எது சொன்னாலும் சண்டையில் தான் வந்து முடியும், மனஸ்தாபம் தான் ஏற்படும். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நாம் தாங்க ஐயா சுதாரிச்சுக்கணும். அப்படியாம்மா, சரிம்மா, விட்டு கொடுத்து போங்க. அப்படியாம்மா, இதை இப்படியே பண்ணிக்கலாமா அப்படின்னு அவங்களோட வழியிலேயே வளைஞ்சி நெளிஞ்சு போங்க. நிச்சயமாக உங்களுடைய இல்லத்தில் சுபம்தான். அதாவது சண்டை அப்படின்ற ஒரு விஷயமே எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, நம்ம கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கோவப்பட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை ரொம்ப பூதாகரமாக வெடித்து இல்லற வாழ்க்கை அப்படின்றதே நரகமாக மாறிடுங்கய்யா. அதெல்லாம் வேணாம். நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறத நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். சில பேரெல்லாம் விவாகரத்து வரைக்கும் கூட வந்து நின்றுருக்கீங்க. தயவு செய்து அந்த விவாகரத்தை நீங்களாம் ஆரம்பிக்காதீங்க. காலத்தின் கட்டாயப்படி அது நடந்து தான் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நிச்சயமாக நடக்கும். ஆனால் நீங்களாக தொடங்காதீங்க. அனுசரித்து போங்க, விட்டு கொடுத்து போங்க. அதாவது விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லைன்னு இருக்கும்போது ஒரு சில சண்டை சச்சரவுகளில் நாம் தாழ்ந்தே போவோமே, அவங்களே பெரியவங்களாக இருக்கட்டுமே, என்ன தப்பு? ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள், அதுவும் முக்கியமாக கணவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. தயவு செய்து இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பின்பற்றி வாருங்கள். உங்களுடைய இல்லத்தில் சுபிக்ஷம் பெருகும். எந்த விஷயத்துக்குமே கோவப்படாதீங்க. வரக்கூடிய அடுத்த 4.5 மாதம் சனி பகவான் வக்ர பயிற்சியில் இருக்கும்போது சில விஷயங்கள் எல்லாமே நாம் நினச்சது மாதிரி நடக்கவே நடக்காது. தடுமாற்றத்தை கொடுப்பாரு. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம தான் இதை சுதாரித்து நடந்துக்கணும் அன்பர்களே. கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு புத்திர பாக்கியம் நிச்சயமாக இந்த ஆண்டு உண்டு.
3, 4 ஏன் 5 வருஷம் கூட ஆகியிருக்கும். இன்னைக்கு வரைக்குமே குழந்தை செல்வம் அப்படின்ற ஒன்று இல்லாததால் எத்தனை இடத்துல அவமானப்படுறீங்க, எத்தனை பேர்கிட்ட தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படுது. இது அத்தனையுமே மறைஞ்சி போகக்கூடிய காலம் கனிந்து விட்டது. உங்களுக்கான நேரம் வந்து விட்டது. நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு புத்திர பாக்கியம் இருக்குது அன்பர்களே. தைரியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. மன உளைச்சலுக்கு மட்டும் ஆகிடாதீங்க. அந்த மன உளைச்சலே உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்லதை இன்னும் கொஞ்சம் காலம் தள்ளி போட்டுடும். ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு விவாகரத்து முடிஞ்சு 2வது திருமணத்துக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அது விஷயமா சில காரியங்களை நீங்கள் முன் வச்சிருக்கீங்களா? நிச்சயமாக உங்களுடைய 2வது திருமண வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும். நீங்கள் நினச்சி பார்த்த அத்தனையுமே உங்களுக்கு 2வது திருமணத்தில் நிச்சயமாக அமையும். தைரியமாக உங்களுடைய பாதையில் நீங்கள் முன்னோக்கி செல்லலாம். கல்வி அப்படின்ற விஷயம் ரொம்ப சிரேஷ்டமாக இருக்குது. அரசாங்க வேலையை எதிர்பார்த்து யாரெல்லாம் அரசு தேர்வு இந்த ஆண்டு எழுதுனீங்களோ நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி தான் அந்த தேர்வுகளின் முடிவுகள் உங்களுக்கு வரும். நீங்கள் நினச்ச வேலை உங்களுக்கு கிடைக்கும். அதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேனே, நினச்ச வேலை கிடைக்கும். அந்த வேலையை நீங்கள் ரொம்ப மனசுக்கு பிடிச்சி செய்வீங்க. இத்தனை நாள் பிடிக்காத வேலையை ஏனோ தானோன்னு தான் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. இனிமே உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச வேலையை மட்டும்தான் செய்வீங்க. எந்த ஒரு விஷயத்துலேயுமே புதிய முயற்சி அறவே வேணாம் அன்பர்களே. தயவு செய்து தெரியாத விஷயத்தில் இறங்கி நீங்கள் எந்த விதமான ஒரு முதலீட்டையும் போட வேண்டாம். உங்களுக்கு அனுபவம் வாய்ந்த, உங்களுக்கு தெரிந்த பழைய வேலையவே செய்யுங்க. கண்டிப்பாக அந்த தொழிலில் நீங்கள் மேன்மேலும் வளர்ந்துக்கிட்டே வருவீங்க. ஒரு வேலை புதிய வேலையை தான் ஆரம்பித்தே ஆகணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டீங்கன்னா அந்த தொழிலில் இருக்கக்கூடிய, அதாவது பழந்தின்னு கொட்டை போட்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்பேற்பட்டவங்க கிட்ட ஒரு 4-5 ஆலோசனைகளை எடுத்துக்கிட்டு அந்த தொழிலில் இறங்குங்க. அதன் மூலமாக அந்த தொழிலில் இருக்கக்கூடிய சூட்சமத்தை தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். மேலும் நீங்கள் அந்த தொழிலில் எந்த விதமான நஷ்டத்தையும் அடைய மாட்டீங்க. ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள். நீங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் போச்சு, நீங்கள் பட்ட அவமானமெல்லாம் மறைஞ்சு போச்சு. இனிமே உங்களுக்கு எல்லாமே சுபந்தான். எந்த ஒரு தருணத்துலேயுமே நீங்களாக எந்த பிரச்சனையுமே ஆரம்பிச்சிடாதீங்க. அப்படி நீங்களாக ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஆரம்பிக்கிறது மட்டும்தான் நீங்களாக இருப்பீங்க, முடிக்கிறது வேற யாரோவாக தான் இருப்பாங்க. அதனால் விட்டு கொடுத்து போங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். உங்களுக்கு நாளும் நடக்கணும், அந்த நாளும் நல்லதாக நடக்கணும் அப்படின்னு முருகப்பெருமான் கிட்ட என் சார்பில் உங்களுக்காக நான் என்னுடைய பிரார்த்தனையை வைக்கிறேன். ஜெயம் உண்டாகட்டும். ஜெயிக்க பிறந்தவர்கள் தான் ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள். ரிஷப ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, முருகா 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 முருகா. நன்றி.